திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பஜார் திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நேற்று இரவு 9:30 மணியளவில் மெழுகு பருத்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உயரிய தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி உயிரிழந்ததாக வெளியான செய்தி மிகுந்த அதிர்ச்சி மற்றும் கவலை அளித்துள்ளதாக தெரிவித்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்டதாக கூறப்படும் வான்வழித் தாக்குதல் ஒரு சுயாட்சி நாட்டின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச சமூகம் அவசரமாக தலையிட்டு மோதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பகுதி தலைவர் யூசுப் சுல்தான் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் கே.எஸ். ரசூல் மைதீன், தலைமை கழக பேச்சாளர் மவ்லவி காசிம் பிர்தவ்சி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரியாஸ் ரஹ்மான், மாவட்ட பொருளாளர் தேயிலை மைதீன், மாவட்ட துணை செயலாளர் காஜா, பகுதி செயலாளர் அப்துல் காதர், ஊடக அணி செயலாளர் அப்பாஸ் மந்திரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர் நினைத்திருந்தால் வீரர்களுக்கு மத்தியிலே உரையாற்றிவிட்டு அவர் ஏதேனும் ஒரு பகுதியிலே போய் அவரும் அவர் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனாலும் கோழைகளுக்கு இங்கு இடமில்லை, இங்கே இடம். அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையாளர்கள் அமெரிக்காவில் உலக வல்லாதிக்க நாடுகள் அத்துணை பேர்களும் ஒன்று திரண்டாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். அநீதிக்கு எல்லாம் எங்களுடைய கரங்கள் உயர்ந்திருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அலி கமேனி மட்டுமல்ல, போர் என்று சொன்னால் பெண்கள் குழந்தைகள் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ரமலான் மாதத்திலே அவர் நோன்பு நோற்ற நிலையிலே அவரும் அவருடைய வீட்டு பெண்களும் குழந்தைகளும் அமெரிக்கா இஸ்ரேல் என்ற அயோக்கிய கும்பல்களால் அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோழைகளுக்கு எதிராக நெஞ்சை உயர்த்தி வீரமரணம் அடைந்திருக்கக்கூடிய அலி கமேனியுடைய வரலாறு உலகம் முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும். களத்தில் நின்று போராடினாரோ அந்த போராட்டத்தை ஒரு கமேனியை நீங்கள் கொண்டிருந்தாலும் லட்சம் கமேனிகள் இந்த மண்ணில் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். உங்களுடைய டாங்கிகளால், உங்களுடைய பீரங்கிகளால், உங்களுடைய துப்பாக்கிகளால், உங்களுடைய வான்வழி தாக்குதல்கள், ஏவுகணைகளால் அவருடைய உயிர்களைத்தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர அவருடைய போராட்டத்தை உங்களால் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்கு கட்டியம் கூறும் வகையில் தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட வல்லாதிக்க சக்திகளுக்கு எதிராக களத்திலே நின்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பறைசாற்றும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த அநியாயத்திற்கு எதிராக வாய் துறந்து பேசவில்லை, இந்த அக்கிரமத்திற்கு எதிராக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு அநியாயம்! ஒரு சர்வதேசத்தினுடைய ஒரு தலைவர் அவர் இன்றைக்கு அநியாயமான முறையில் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இந்த கமேனியுடைய படுகொலைக்கு எதிராக நியாயம் கேட்டு இந்தியா முழுவதும் மக்கள் வீதிகளிலே திரளுவார்கள். அதை தமிழ்நாட்டிலே இருந்து நாங்கள் துவங்கி வைத்திருக்கின்றோம். இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பற்றி எரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைக்கின்றேன். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், உலக அமைதி காப்பதற்கு ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஈரான் தலைவர் அலி கமேனியை படுகொலையை கண்டிக்கிறோம். வக்கிரம் பிடித்த அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஈன புத்தி இஸ்ரேலை வன்மையாக
கண்டிக்கிறோம் குழந்தைகளை கொன்று குவிக்கும் கொடுமைக்கார அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கிறோம். நிற்போம் நிற்போம் உடன் நிற்போம் நிற்போம் ஈரான் நாட்டின் உடன் நிற்போம். ஈரான் மீதான தாக்குதலை நீதியின் மீதான தாக்குதலை வீழ்க வீழ்க வீழ்கவே வெறி பிடித்த ட்ரம்பின் ஆட்சி வீழ்க வீழ்க வீழ்கவே ஒளிக ஒளிக ஒளிகவே கொடுமையின் வடிவமான இஸ்ரேல் ஒளிகவே. நெதன்யாகு ட்ரம்ப் கூட்டம் பிணங்களாக வாழுது. மாவீரர் அலி கமேனி வீரம் சரித்திரத்தை எழுப்புது. ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் உலக அமைதி காப்பதற்கு ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம்.